இப்போ நம்ம வந்து தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். அதுக்கு முன்னாடி சில வேதத்திலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நான் கேட்க போகிறேன். ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வேதத்தில் வந்து நிறையா சௌந்தரியம் உள்ளவர்கள், ரூபவதிகள், மகா ரூபவதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கோம். பெண்கள் வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கோம். அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் அவங்கள குறித்து ஒரு சில கொஸ்டின் வந்து நான் வந்து கேட்குறேன். அதுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் யாருனாலுமே ஆன்சர் சொல்லலாம். கொஸ்டின் கேட்குறேன். ஒரு மனிதன் அவளை தன் மனைவியாக அடையும்படிக்கு 7 வருடம் வேலை செய்ய வைக்கும் அளவுக்கு யார் ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாக இருந்தாள்? ராகேல். ஈஸியான கொஸ்டின் தான் எல்லாமே. துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு வந்து முன்பின் அறியாத அந்நியனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்த மகா ரூபவதியான பெண் யார்? ரெபெக்காள். இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின், யோசித்து பதில் சொல்லுங்கள். யாரோட குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் தேசத்தில் எங்கும் காணப்படவில்லை? சூப்பர். யோபு 42 அதிகாரத்தில் இருக்குது. அங்கிள் பிள்ளைங்களெல்லாம் சொல்லிட்டீங்க. இன்னொரு கொஸ்டின். ஒரு பெரிய விருந்து மண்டபத்தில் களிப்பாக இருந்த ராஜ அரண்மனையின் பெரிய மந்திரிமார்கள் ராஜாத்தியின் அழகை காணும்படியாய் விரும்பிய அரசன் யார்? ஆனால் அந்த அரசன் விரும்பிய பெண் யார்? அகாஸ்வேர ராஜா வஸ்தி. சரி, இப்போ லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிரசங்க குறிப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அழகுராணி போட்டியின் பிறகு எந்த பெண் ஒரு ராஜாவுக்கு ராஜாத்தியாக இருக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாள்? அழகு ராணி போட்டியின் பிறகு எந்த பெண் ஒரு ராஜாவுக்கு ராஜாத்தியாக இருக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எஸ்தர். சூப்பர். எல்லாருமே நல்லா இது பண்ணிக்க, உங்களுக்கே கிளாப் பண்ணிக்கலாம். சூப்பர். ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசிங்க யாராவது. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை. தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லா தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. இவ்வளோ நேரமும் உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே. பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேத பகுதியாகிய இந்த நேரத்தில் உம்முடைய பிரசனம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா கிருபையும் உம்முடைய பிரசனம், உம்முடைய வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாது, ஆனால் உம்முடைய பிரசனம் என்னோடு இருந்தால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். நீரே சப்பா ஸ்தோத்திரம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன். இங்கே வந்து எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நம்ம வந்து பார்க்குறோம். எஸ்தர் வந்து கீசின் குமாரன் சீமையினுடைய மகனாகிய யாவிரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். மொர்தெகாய் வந்து யார்? ஒரு யூதன். எஸ்தர் வந்து ஒரு யூத ஸ்திரீ. மொர்தெகாய் வந்து என்ன கோத்திரம் அப்படின்னா பென்யமின் கோத்திரம். பென்யமின் யூதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த கோத்திரம், யூத கோத்திரம். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி. அந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் யார்? எஸ்தர். நம்ம எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தான். நம்மளும் யாரு தான்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். இப்போ இந்த ஆலயத்துக்கு உள்ள இந்த வாசல்படி தாண்டி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே அது வந்து தேவன் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா யாரும் இங்கே என்ன பண்ண முடியாது? வர முடியாது. உங்களை தேவன் முன் குறித்ததுனால தான் நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. தேவன் எல்லாம் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். எஸ்தரையும் தேவன் வந்து என்ன பண்ணாங்க? ஒரு யூத பெண்ணாக இருந்த எஸ்தர், அவளை வந்து தேவன் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட எஸ்தரோட வாழ்க்கையில் இருந்த சில குணாதிசயங்கள் இல்லை சில செயல்பாடுகள், அதை குறித்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாத்தி, அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சில குணாதிசயங்கள்.
பெண்களுக்கும் இருக்கலாம் அந்த குணாதிசயங்கள், ஆண்களும் உங்களுக்கும் என்ன பண்ணலாம், பசங்களாகிய நீங்களும் என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதை குறித்து தான் நம்ம வந்து பார்க்குறோம். முதலாவதாக எஸ்தர்ட்ட இருந்த சில குணாதிசயங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு குணம் வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எஸ்தர் வந்து அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. அவள் வந்து வேற எதுவுமே என்ன பண்ணலை, கேட்கலை. அவளுக்குன்னு என்ன கொடுத்துருந்தாங்களோ, அந்த என்னென்ன கொடுக்குறாங்களோ அந்த பொருளை தவிர அவள் மற்ற எந்த இதையுமே என்ன பண்ணலை, கேட்கலை. இதில் வந்து எஸ்தர்ட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஒரு போதும் என்கிற மனம் அவள்கிட்ட வந்து இருந்தது. போதும், அவ்வளோதான், இந்த காரியங்கள் இது எனக்கு போதும், என்னை அலங்கரிக்க இது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவள்கிட்ட வந்து இருந்தது. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதிலே 13ஆம் வசனம் வாசித்தோம் அப்படின்னா, இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். என்னென்ன கேட்குறாங்களோ அந்த டைமில் என்ன கேட்குறாங்களோ எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் எஸ்தர் என்ன பண்ணவே இல்லை, அவளுக்குன்னு என்ன கொடுத்துருந்தோ, என்ன மேக்கப் செட் கொடுத்துருந்தோ, என்ன ட்ரெஸ் கொடுத்துருந்தோ, அதை தவிர வேத எதுவுமே என்ன பண்ணலை, கொடுக்கல. பெண்களாகிய நாமும் அப்படி தான் இருக்கணும். நமக்கு என்ன, நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி நம்ம எதையுமே என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. போதும் என்கிற மனம் அப்படின்னா ஆசைப்படக்கூடாது. இச்சை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எதை பொருளை பார்த்தாலோ, டிமார்ட்டுக்கு போனால் நம்ம கையில் பணமே இருக்காது, ஆனால் இந்த பொருளை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை போய் கடனை வாங்கிட்டாவது போய் அந்த பொருளை என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கிட்டு வந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஆசை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒரு மெசேஜ் பார்த்தேன். சும்மா இந்த நீயா நானா இதில் உள்ள ஒரு ஷார்ட்ஸ் வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து 12 இட்லி சட்டி அவங்களோட வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. எத்தனை? 12 இட்லி சட்டி 12 என்ன பண்ணியிருக்கான், வாங்கி வச்சுருக்கான். ஏன் அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒன்றா, அவங்க மாமியார் வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா ஒன்றா, அடுத்து வந்து அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா ஒன்றா, ஹஸ்பண்டோட அக்கா வீட்டில் வந்தாங்கன்னா ஒரு சட்டியா, யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒவ்வொரு சட்டி. எப்படி இதெல்லாம் வீணான ஆசைகள், அப்படி தானே? பணத்தை என்ன பண்ணுறாங்க, வீணாக செலவழிக்கிறாங்க. அதே போல் நிறைய பேர் வீடு ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்க, பேக்ஸாக வாங்கி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்து டெக்கரேட் பொருட்கள், வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, டெக்கரேஷன் பொருளாக வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம இதில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய உழைப்பு, கணவனுடைய உழைப்பு, அதிலிருந்து கிடைக்கிற பணத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோம். நம்ம ஸ்கிட்டில் கூட பார்த்தா ஒரு தாய் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து சேர்த்து வச்சாங்க. தன்னோட உழைப்பு, கணவனோட உழைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருந்தாங்க, பிள்ளைங்களோட படிப்புக்காக சேர்த்து வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு பெண் என்ன பண்ணல, பிள்ளை வந்து என்ன கேட்டாலும் கேட்குறதே இல்லை. எதுக்கு ஒன்றும் கேட்குறதில்ல. 500 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துட்றது, எப்படி கேட்டாலும் கொடுத்துட்றது. நம்ம பிள்ளைங்க வளர்க்குறதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் நம்ம பணத்தை வந்து வீணாக எந்த காரியத்துக்கும் செலவழிக்கவே கூடாது. அதே போல் பிள்ளைங்க வந்து வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு அட்வைஸ், உங்களுடைய அழகு குறித்தும் போதும் அப்படிங்கிற ஒரு மனம் இருக்கணும். அழகு குறித்தும் போதும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிறதே அழகாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க இருக்கிற காஸ்டியூம் எல்லாம் வாங்கி வச்சு நிறைய பெயிண்ட் பண்ணி பலன்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. தேவன் வந்து நமக்கு நல்ல அழகை கொடுத்துருக்குறாரு. ஆனால் எஸ்தர் வந்து நீங்கள் வந்து அலங்கரிக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக என்ன பண்ணலாம், எஸ்தர் தனக்கு கொடுத்ததை வாங்கிக்கிட்டாங்கல்ல, அதே போல் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அதிகமாக என்ன பண்ணிடக்கூடாது, அதுக்குன்னு சொல்லி போட்டுறக்கூடாது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்து நமக்கு வேணும் அழகு காரியத்துலேயும். அதே போல் உங்களுடைய அழகு குறித்து நீங்கள் பெருமைப்படவே கூடாது. எப்போவுமே ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறீங்க, பிள்ளைங்க வந்து உங்களுடைய, நான் இங்கே இருக்கிற யாரையும் சொல்லலை,
ஆனால் சில என்னுடைய உறவினர்கள் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். பிள்ளைங்க வந்து ரொம்ப அழகுபடுத்திக்கிட்டு ஸ்டேட்டஸில் வந்து அவங்களோட பிக்சரை என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. அது வந்து உங்கள் மொபைலில் பார்க்குற ஒரு ஆணுக்கு வந்து அது கண்டிப்பாக எப்படி இருக்கும், இடறல் உண்டாக்கும். யாருக்கு ஐயோ, இடறல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ. சரியா? இடறல் வர்றது வரலாம், ஆனால் அதை உண்டாக்குற நமக்கு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி வேதத்தில் வந்து போடப்பட்டிருக்கு. அதனால் அதிலலாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அழகில் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து இருக்கணும். அழகு அவ்வளோதான், ஆண்டவர் நமக்கு அழகாக கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்திறமை படைத்தவர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அழகு. நீங்கள் வந்து அதில் வந்து கரெக்டாக இருக்கணும். அழகில் போதுமென்கிற மனம் இருக்கணும். அப்புறம் வந்து நம்மளுடைய பணத்தை செலவழிக்கிற காரியங்களையும் பெண்கள் வந்து போதுமென்கிற மனதோடு இருக்கணும். இப்போ எஸ்தர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட காரியமே அல்லாமல் வேற ஒன்றுமே என்ன பண்ணலை, அவங்க வந்து கேட்கவே இல்லை. அதே போல் நம்மளும் இருக்கணும். சரியா? இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம். நம்மளும் நீங்கள் வந்து பெரியவங்க வந்து தன்னோட கணவரோட சம்பாத்தியத்தை ஞானமாக செலவழிக்கணும். பிள்ளைங்களும் உங்களுடைய தாய் தகப்பனோட பணத்தை வந்து ஞானமாக என்ன பண்ணணும், செலவழிக்கணும். அடுத்த ஒரு காரியம், 2வது பாயிண்ட், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எஸ்தர் வந்து யார் ஃபஸ்ட்டு? மொர்தெகாய்க்கு தங்கை. எஸ்தர் வந்து யார்? மொர்தெகாய்க்கு தங்கை, சித்தப்பா பொண்ணு. யார்? சித்தப்பா பொண்ணு. மொர்தெகாய் வந்து எஸ்தருக்கு பெரியப்பா பையன், அண்ணன். மொர்தெகாய்க்கு யார்? தங்கை. இப்போது ஒரு அண்ணனோட சொற்கேட்டு இப்போ ராஜாத்தியாக அவங்க மாறிட்டாங்க, ராஜாவுக்கு மனைவியாக மாறிட்டாங்க. இப்போவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட அண்ணனோட சொற்கேட்டு நடந்து வர்றாங்க. அண்ணனோட சொற்கேட்டு என்ன பண்ணுறாங்க, நடக்கிறாங்க. அதே போல் தான் நம்மளும் வந்து எவ்வளோ நம்மளுடைய கணவரோட சொற்கேட்டு என்ன பண்ணணும், நடக்கணும். எல்லா சூழ்நிலும் கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில், எஸ்தரோட வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருந்தது. அண்ணனோட சொல்ல வந்து கேட்டு நடக்கிற காரியம் வந்து இருந்தது. நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனைவிமார்கள் கண்டிப்பாக உங்களுடைய கணவருக்கு அவரோட சொல்லுக்கு கீழ்ப்படியணும். அதே போல் பிள்ளைகள் வந்து பசங்க வந்து என்ன பண்ணலாம், உங்களோட அம்மா அப்பா பேச்சுக்கு கீழ்ப்படியணும். கண்டிப்பாக வாலிப பிள்ளைகள் உங்களுடைய அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ, உங்களுக்கு வயது மூத்தவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வந்து இருக்கணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும். அந்தபடியே சாராலும் என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாமை ஆண்டவனே அப்படின்னு சொல்லி, இப்போ யாருமே ஆண்டவன் அப்படிலாம் சொல்லண்டாம், ஆண்டவனேன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணலாம், அவங்களோட பேச்சுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணலாம், நடக்கலாம். சில நேரங்களில் நம்ம வந்து கீழ்ப்படியாமல் இருந்தோம் அப்படின்னா, நமக்கு எப்போவுமே தலை யாரு தான், கணவன் தான். பிள்ளைங்களுக்கு எப்போவுமே யாரு தான், அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாரும். இப்போ நம்ம கீழ்ப்படியில் அப்படின்னா சில நேரங்களில் சில பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்யாத, இந்த காரியம் வந்து உனக்கு வேண்டாம், இதை வந்து நீ விட்டுரு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து கீழ்ப்படிஞ்சு, சரிப்பா உங்களோட சொல்லுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள், நிறைய மன அழுத்தங்கள், இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், விடுபடலாம். கீழ்ப்படிதல் இல்லாமல் சில நேரங்களில் நம்மளே என்ன பண்ணுறோம், பிரச்சனைகளில் சிக்கி கொள்கிறோம். இப்போது நம்ம தேவன் நமக்கு கொடுத்த கணவருக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். எஸ்தர் கீழ்ப்படிஞ்சா, தன்னை வளர்த்த தன்னுடைய அண்ணனுக்கு அவள் என்ன பண்ணாள், கீழ்ப்படிந்து நடந்தாள். அடுத்த காரியம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே வந்து மொர்தெகாய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு சாம்பலை வந்து தன் மேலே அள்ளி போட்டு அழுதுகிட்டு, பயங்கரமாக அழுதுகிட்டு அரண்மனையை நோக்கி ஓடி வர்றாரு. ரெட்டு உடைய உடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, வராரு. ரெட்டு உடைய உடுத்தவங்க வந்து வாசலுக்குள்ளே, அரண்மனை வாசலுக்குள்ளே வரக்கூடாது, வாசல் பக்கத்துலேயே நின்று பயங்கரமாக அழுறாரு. அப்போ வந்து எஸ்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்களை அனுப்பி இது பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து விசாரிக்கிறவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். தன்னுடைய அண்ணன் ஏன் இப்படி இருக்கிறார், ஏன் இந்த கோலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறாங்க.
யாரை அனுப்புகிறாங்க? ஆத்தாக்கை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாய் என்னிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். இப்போ ஏன் இப்படி அவர் அழுறாரு, என்ன காரியம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு அனுப்புகிறார். அதே போல் தான் பெண்கள் நம்ம குடும்பத்தில் யாராவது சோகமாக இருந்தாங்கன்னா, பிள்ளைகள் ரொம்ப ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, இல்லை ஹஸ்பண்ட் வேலையிலிருந்து வந்தவுடனே அவங்க முகம் வாடி இருந்தது அப்படின்னா நம்ம விசாரிக்கிறவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். தேவன் அதற்காக தான் நம்ம ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவியாக வைத்திருக்கிறார். இப்போ விசாரிக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணலாம், விசாரிக்கலாம். அதே போல் பசங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சோகமாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், விசாரிக்கலாம். விசாரிக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். ஏன்ப்பா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம விசாரித்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். அப்போ நம்முடைய காரியங்களில் நம்ம பெண்கள் எப்படி இருக்கணும், எல்லாரையும் விசாரிக்கணும். உறவுகளில் அதே போல் குடும்பங்களில் யாராச்சும் பலவீனமாக இருந்தாலோ இல்லை ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டாலோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம். இப்போலாம் அந்த விசாரிக்கிற காரியங்கள்லாம் நிறைய இல்லாமல் போயிடுச்சு. யாருமே அதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, விரும்பதில்லை. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக அப்படியே இருக்கவே கூடாது. கண்டிப்பாக என்ன பண்ணணும், விசாரிக்கிறவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். அது எஸ்தர் தன்னுடைய அண்ணனை என்ன பண்ணாங்க, விசாரித்தாங்க. அதே போல் நாமளும் என்ன பண்ணணும், குடும்பத்தை நன்றாக விசாரித்து நடத்துகிறவர்களாக இருக்கணும். அடுத்த காரியம் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவரை செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். தாதிமார் அவளுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலைக்காரிகள், அவளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிவிடை செய்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். அவங்களும் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ப்ரேயர் பண்ண போகிறோம். நீங்களும் என்ன பண்ணுங்கள், யூதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே குழுவாக இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். தனியாக போய் ஜெபிக்கலை. அவள் யார் கூட உட்காந்து ஜெபிக்கிறா, அவளோட தாதிமார்களோடு பணிவிடை பெண்களோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அதே போல தான் பெண்கள் சபையில் சேர்ந்து குழுவாக இணைந்து என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நன்கு ஜெபிக்கிறவர்கள். ஜெபிக்கும் போது தான் சத்துரு என்ன பண்ணுவான், காலின் கீழே விழுவான். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நமக்கு பிரச்சனையை தருகிறவர்கள், நமக்கு போராட்டத்தை உண்டு பண்ணுகிற சத்துருவானவன் ஜெபிக்கும் போது தான், குழுவாக ஜெபிக்கும் போது தான் நம்முடைய காலின் கீழே என்ன பண்ணுவான், விழுவான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது எஸ்தர் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. இந்த பழக்கம் நம்மள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். குழுவாக சேர்ந்தலாம். உங்களோட குடும்பங்களில் கண்டிப்பாக குடும்ப ஜெபம் என்ன பண்ணணும், இருக்கணும். குடும்ப ஜெபம் இப்போ வீட்டில் பண்ணணும் குழுவா அப்படின்னா சேர்ந்து பண்ணுறது என்ன ஜெபம் தான், குடும்ப ஜெபம். கண்டிப்பாக குடும்ப ஜெபம் இருக்கணும். குடும்ப ஜெபம் சேர்ந்து ஜெபிக்கும்போது 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கள் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்மளுடைய என் நாமத்தினாலே 2-3 பேர் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம எப்படி இருக்கணும், குழுவாக இணைந்து. பசங்களும் அது பெண்களுக்கு மட்டும் இது கிடையாது. பசங்களும் என்ன பண்ணலாம், ஹாஸ்டலில் குழுவாக இணைந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அதான் இப்போ நாங்கள் ஒரு ப்ரேயர் டீம் ஆரம்பிச்சிருக்கோம். சாட்டர்டே ஈவினிங் 7 to 8 இல்லை 8 to 9 பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து போன வாரம் ஒரு 8 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஹாஸ்டலில் ஜெபிச்சாங்க. அதே போல் நீங்களும் என்ன பண்ணலாம், இணைந்து உங்களோட நண்பர்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது தான் உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள், என்ன பலவீனங்கள், சத்துரு என்ன பிரச்சனைகளை கொண்டு வருகிறானோ எல்லாவற்றையும் நம்ம தகர்த்து போடுவோம். ஜெபம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தரும். ஜெபம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, எழும்பவே முடியாது. அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவோம். பிரச்சனைகள் வரும்போது அப்படியே சோர்ந்து போய் பெண்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் ஜெபிக்கவே மாட்டாங்க. பிரச்சனையை பார்த்தோன்னே அப்படியே சோர்ந்து, ஆண்கள் கூட ஈஸியாக தாங்கிக்குவாங்க எல்லா பிரச்சனைகளையும். ஆனால் பெண்கள் பிரச்சனைகளை ஈஸியாக தாங்கிக்க மாட்டாங்க. அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருவாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் இருந்து பாருங்கள், அவர் புது பலனை நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா.
புது பலனால் அவர் நிரப்புகிறவர். அப்போ குழுவாக இணைந்து நம்ம வந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்த காரியம் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தோட இப்போ வாசித்ததுக்கு அப்புறம் உள்ள பகுதி வாசிங்க. எவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். செத்தாலும் சாகிறேன். நான் இவ்வளோ நாள் அங்கே என்ன அப்படின்னா, ராஜா வந்து கூப்பிடாம உள்ளே போனால், அவரோட பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போனால் என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுருவாங்க. நான் 1 மாதம் அளவும் என்னை வந்து ராஜா கூப்பிடவே இல்லை. 1 மாதம் அளவும் 1 மந்த் எஸ்தர் வந்து ராஜ சமூகத்துக்கு உள்ளே போகவே இல்லை, கூப்பிடப்படவில்லை. ஆனால் இப்போ வந்து ஒரு கட்டாயம் போயே ஆகணும் தன்னுடைய ஜனங்களுக்காக. எஸ்தர் ஸ்டோரி எல்லாத்துக்கும் தெரியும் தானே, இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும் தானே. புதுசாக வந்திருக்கீங்களா? இல்லை, எல்லாத்துக்குமே எஸ்தர் ஸ்டோரி தெரியும் தானே. சரி, இல்லை நான் சொல்கிறது, நான் எடுக்கிற காரியங்கள் அங்கங்கே இருக்கிறதுனால என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிடக்கூடாது. இப்போது எஸ்தர் வந்து இப்போ ராஜாத்தி ஆயிட்டாங்க. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து போய் நிற்கும்போது ராஜா வந்து தன்னோட செங்கோலை நீட்டணும். நீட்டினா தான் அங்கே உள்ளே போக முடியும். நீட்டலை அப்படின்னா அவங்கள அவ்வளோதான், அவங்க தலையை மூடி போட்டுற வேண்டியது தான். உடனே என்ன பண்ணிடுவாங்க, போய் கொன்றுருவாங்க, கொலை செய்திருவாங்க. இப்போது எஸ்தர் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் 1 மந்த் அளவும் நான் கூப்பிடப்படலை, இப்போவும் ராஜா என்ன கூப்பிடலன்னா என்ன பண்ணுறது. அதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக என்னுடைய ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அந்த வைராக்கியம் பெண்களாகிய நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சமூகத்துக்காக, ஆண்டவர் என்னை வந்து ரட்சித்த காரியங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன், நான் வாழ்கிற நாட்களில் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நம்மள்கிட்ட கண்டிப்பாக என்ன பண்ணணும், இருக்கணும். நம்மளாம் கிருபையாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆமேன். அவருடைய கிருபை தான். கிருபை இல்லை அப்படின்னா நம்ம இங்கே யாருமே சபைக்கு வர முடியாது. கிருபையால் ரட்சிக்கப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லி ஒரு வேத பகுதி இருக்குது, ஒரு வசனம் இருக்குது. அப்போ கிருபையாக நம்ம வந்து இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோ ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கெலாம் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் வந்து அந்த வைராக்கியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய நேரங்களில் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு. அவங்க வந்து சமீபத்தில் ஒரு வீடு கட்டினாங்க. அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு நல்ல சபைக்கு போகிறாங்க. ஆனால் வந்து அவங்க குடும்பத்தில் மற்ற யாரும் ரட்சிக்கப்படலை. அப்போது அவங்க வந்து வீடு வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்காக ஃபஸ்ட்டு பாஸ்டரை கூப்பிட்டு ப்ரேயரெல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து அவங்க ஹிந்து முறைப்படி அவங்க உறவினர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, பூஜை பண்ணி அந்த இது என்னெல்லாமோ பண்ணுறாங்க. எனக்கு அங்கே போய் நின்றுட்டு ஐயோ இது என்னப்பா அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஏதோ வத்தலெல்லாம் எரித்து போடுவாங்களாம், என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அதான் ப்ரேயர் பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ளே யார் வந்துட்டா, தேவ பிரசனம் வந்துச்சு, தேவன் உள்ளே வந்துட்டார், அதுவே போதும் அப்படிங்கிற வைராக்கியம் அவங்களுக்கு இல்லை. ஆண்டவருக்காக போதும், உறவினர்கள் நீங்கள் வந்துட்டீங்க, எங்களை வாழ்த்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய, ஒரு தேவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு இல்லை. இப்போது அது வந்து ஒரு பேர் கிறிஸ்தவர், அவ்வளோதான். அவங்க வந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிற ஒரு ஃபேமிலி இல்லை. அதே போல் நான் சில காரியங்கள் வந்து சொல்லணும், இது பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்பட்றேன். இப்போ வந்து நான் நிறையா பிள்ளைங்களோட ஸ்டேட்டஸ் டிபியில் வந்து பிள்ளைங்க வந்து இங்கே இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன், பிள்ளைங்களோட டிபியில் வந்து நடுவில், இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். இப்போ அவங்க வந்து பொட்டு வச்சு என்ன பண்ணுறாங்க, டிபி வைக்கிறாங்க சில பிள்ளைங்க. ஆனால் ஏன் பொட்டு வைக்கலாம், தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்குறாங்க. ஆனால் ஏன் அதுக்கு வந்து வித்தியாசம், ஏன் நம்ம வைக்கக்கூடாது? இப்போ நம்மளை வந்து எதனால் அடையாளப்படுத்துவாங்க, ஒருத்தங்க பொட்டு வைக்கலை அப்படின்னாலே அவங்கள வந்து கிறிஸ்டின் இல்லை முஸ்லீம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டின் இல்லை முஸ்லீம். அப்புறம் பேர் கேட்டாங்கன்னா அப்போ பேரை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அப்போ இவங்க வந்து
கிறிஸ்டின் தான் அப்படின்னு சொல்லி. அப்போது மற்ற எல்லா கலாச்சாரம், இப்போ பூ வைக்கிறது எல்லாமே என்னது தான் தமிழ்நாட்டோட கலாச்சாரம். ஆனால் பொட்டு வைக்கிறது மட்டும் நம்மளை வந்து பிரித்து காட்டுறது. ஹிந்துக்கள் அப்படின்னா தான் அவங்க வந்து பொட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டா. நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை வந்து அவங்களோட நாமம் அது. பொட்டு வச்சா அது வந்து யாரோட நாமம்? ஹிந்துக்களோட. அது வந்து அவங்கள சொல்கிறது. ஆனால் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து காட்டணும் அப்படின்னா அப்படி ஏன் அதை வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து இதுக்கு சம்மதம் இல்லை. ஆனால் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படி வச்ச சில பிள்ளைங்கள் வந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக இல்லாமல் தங்க இஷ்டப்படி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவர்கள் இப்போவும் ஒரு ஹிந்து பையனை தான் கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க. இப்போது அந்த வைராக்கியம் இருக்கிறவங்க அதை என்ன பண்ண மாட்டாங்க, தொட மாட்டாங்க. வைராக்கியம் இல்லை, அவங்க வந்து அது வைக்கிறதுனால அப்போது அவங்களோட மனதில் வந்து ஆண்டவருக்காக வைராக்கியமான எண்ணங்கள், ஆண்டவரை குறித்து வைராக்கியமான எந்த காரியமே இல்லை. நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை, எண்ணங்கள் இல்லை. அப்போது அப்படிப்பட்டவங்க தான் அந்த இதை என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறவங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் இது வந்து உலக காரியங்கள், நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி வைத்தவர்கள் பின்மாற்றத்துக்கு போனதை நான் வந்து என் கண்ணால் பார்த்துருக்குறேன். இப்போது நமக்கு பிரித்து காட்டுற காரியங்கள் எது தான்? ஆண்டவர் இதுதான் ஆண்டவரோட பிள்ளைங்க, ஆண்டவரோட பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஆன்ட்டி வந்து இது சொல்லி கொடுத்தது. ஏன் பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டாங்க. அப்போ வந்து தெரியலையே ஆன்ட்டி அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்ன காரியம் அது என்னோடய மனதில் அப்படியே இருக்குது. இப்போது கிறிஸ்டின் பிள்ளைங்க அப்படின்னா பொட்டு வைக்க மாட்டாங்க, ஹிந்து பிள்ளைங்க தான் வைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறதுக்கு தான். நம்ம முஸ்லீம் பிள்ளைங்க யாருமே நீங்கள் வச்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க. வச்சு பார்த்துருக்கீங்களா? வைக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இல்லாத சில பிள்ளைகள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி வச்சு டிபிலாம் வைக்கிறாங்க. அது உங்கள் விருப்பம். ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா அதில் சந்தோஷம்தான். ஆனால் எப்போவுமே வழி விலகி என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. ஆண்டவருக்காக நிற்கிற காரியங்களை நம்ம எப்போவுமே அவருக்காக நம்ம என்ன பண்ணணும், நிற்கணும். அவர் தான் உண்மையுள்ள தேவன், அவர் தான் நம்மளை ரட்சித்தார், அவர் தான் நமக்கு வந்து மீட்பை தந்திருக்கிறார். அவர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது ஆண்டவருக்காக வைராக்கியமாக எஸ்தர் வந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்னாங்க. செத்தாலும் சாகுறேன், என் தேவன், என்னுடைய ஜனம் அழியுது, நான் அழிய விட மாட்டேன், அதுக்காக நான் செத்தாலும் சாகுறேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியம். அந்த வைராக்கியம் நம்மள்கிட்ட என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். அடுத்து இன்னொரு காரியம், எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். இங்கே என்ன அப்படின்னா, எஸ்தர் வந்து இப்போ ப்ரேயர்லாம் பண்ணியாச்சு. 3 நாள் நல்லா பாஸ்டிங் இருந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரேயர் பண்ணியாச்சு. ப்ரேயர் பண்ணோடனே ராஜாட்ட போகிறாங்க. ராஜா செங்கோலை நீட்டிட்டாங்க. நீட்டின உடனே சந்தோஷம். இப்போது ஆண்டவர் ராஜா உங்களை உள்ள இப்போ சாக முடியாது. ராஜா வந்து செங்கோலை நீட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து சாக வேண்டியதில்லை, இப்போ சாக மாட்டாங்க. உடனே என்ன பண்ணியிருக்கலாம், அவங்களோட வேண்டுதல் இப்போ என்ன, யூத ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் அவங்க இப்போ போகிறாங்க. இப்படி ஆமான் வந்து யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பத்திரம் ரெடி பண்ணி, ஏன் அப்படின்னா மொர்தெகாய் எஸ்தரோட அண்ணன் வந்து ராஜாவோட அரண்மனை வாசல் படியில் இருக்கும்போது ஆமானை வந்து வணங்கலை. ஆமான் வந்து அகாஸ்வேரு ராஜாவுக்கு அடுத்தபடியாக பொசிஷனில் இருந்த ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிற மனிதனை வந்து மொர்தெகாய் என்ன பண்ணலை, எந்திரிச்சு வணங்கலை. மற்ற எல்லாரும் வணங்குறாங்க, ஆனால் வந்து இவர் வந்து வணங்கலை. அப்படின்னோடனே இவர் என்ன பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, அவன் வந்து ஒரு யூதன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூதன் அப்படின்னோடனே அப்போ அந்த இவனை மட்டும் அழிக்கக்கூடாது, இந்த யூத ஜனங்களையே என்ன பண்ணிடணும், அழிச்சிடன்னு சொல்லிட்டு ராஜாட்ட போய் அவருடைய முத்திரை மோதிரத்தை வாங்கி ஒரு முத்திரை போட்டு மொத்தம் 127 நாடுகள், நம்முடைய இந்தியாவும் உண்டு அதில், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளுக்கும் எல்லாம் லெட்டர் போயிடுச்சு. போனால் இப்போ எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க,
கொலை பண்ண போகிறாங்க. குறிப்பிட்ட டைம் வரும்போது எல்லாரையும் கொண்டுருவாங்க. யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறாங்க. அப்போ தான் ராஜாத்தி என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு 3 நாள் உபவாசம் ஜெபம் இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு தன்னோட தாதிமார்களோடு இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு இப்போ வந்து போகிறாங்க. போகும்போது ராஜாவு கண்களில் தயை கிடச்சிச்சு. இப்போ போனவொடனே என்ன கேட்டிருக்கணும், என்ன கேட்கணும், என்னுடைய ஜனங்களை என்ன பண்ண போகிறாங்க, கொல்ல போகிறாங்க, எனக்கு வந்து இப்படி ஆமான் வந்து கொல்ல போகிறாரு, அதனால் எனக்கு அந்த லெட்டர்லாம் உடனே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், சொல்லணும். அதுதான் ராஜாத்தி என்ன பண்ணணும், செஞ்சுருக்கணும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஞானமாக செயல்படுறாங்க. உடனே போய் சொல்லலை, உடனே போய் என்ன பண்ணலை சொல்லலை. அவங்க ஞானமாக செயல்பட்டு ஃபஸ்ட்டு நீங்களும் ராஜாவும் ஆமானும் என்ன பண்ணணும், நான் வைக்கிற விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. திரும்ப அன்னைக்கு அடுத்த நாள் போகிறாங்க, அங்கே வந்து விருந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அன்னைக்கும் ராஜா வந்து கேட்குறாரு, உன்னுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கும் என்ன பண்ணுங்க, நான் வைக்கிற விருந்துக்கு நீங்களும் ஆமானும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 2 தடவை சொல்லி கடைசியில் 3ஆம் நாள் தான் என்னுடைய ஜனத்தை வந்து அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து திட்டம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போது ஒரு பிரச்சனையை வந்து உடனே என்ன பண்ணலை, எடுத்துகிட்டு போகல. அதை ஞானமாக உடனே சொல்லியிருந்தா அப்படின்னா ஆமான்னு உடனே என்ன பண்ணியிருக்கலாம், அதை வந்து மாற்றிருக்கலாம். இல்லை இவங்களும், ஏன்னா ராஜாவுக்கு எஸ்தர் வந்து யூத ஸ்திரீனே தெரியாதப்போ அதை என்ன பண்ணிடலாம், வேறு விதமாக முடிஞ்சிருக்கலாம். ஆனால் எஸ்தர் ஞானமாக செயல்பட்டு அந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. இப்போ அதே போல் தான் பெண்களாகிய நமக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும், எந்த செயலை செய்தாலும், குடும்பத்தில் நம்ம எந்த காரியம் செய்தாலும் எல்லாவற்றையும் எப்படி செய்யணும், ஞானத்தோடு யோசித்து இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், யோசித்து செய்யணும். சரிங்களா, செய்வீங்களா? இப்போது ஞானம் வந்து ரொம்ப முக்கியம். ஞானம் உள்ளவர்களாக நம்ம வந்து இருக்க வேண்டும். அப்படி செய்யும்போது தான் அடுத்த காரியம், எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். நன்றி உள்ளவளாக இருந்தாள். நன்றி உள்ளவளாக இருக்கணும் நம்மளும். தன்னுடைய அண்ணன் யார் அவங்கள வளர்த்தாங்க, அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து வளர்த்தது, எஸ்தரை வந்து வளர்த்தது வந்து மொர்தெகாய். அவர் வந்து அவளோட அண்ணன். அவள் வந்து ராஜாஸ்தியாக மாறினவர், ஒரு ராஜாத்தியாக மாறினதுக்கு அப்புறமும் தனக்கு வந்து ஒரு பொசிஷன் கிடைக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய அண்ணனை வந்து உயர்த்தி வைக்கிறத பார்க்குறோம். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். நம்மளும் நமக்கு எத்தனையோ பேர் உதவி செய்வாங்க. எத்தனையோ நம்முடைய குடும்ப சில நேரங்களில் கஷ்டப்படுற நேரத்தில் பணம் தந்தோ இல்லை நம்ம ஜெபத்தினாலேயோ இல்லை சில ஆலோசனைகளாலோ நமக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து நன்றி உள்ளவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். சரிங்களா? இப்போ எஸ்தரை போல் நமக்கு வந்து நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ எத்தனை காரியங்களை வந்து பார்த்தோம், கிட்டத்தட்ட 7 காரியங்களை வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து போதும் என்கிற மனம் வந்து எஸ்தர் இடத்துல காணப்பட்டது. நம்மளும் அதே போல் இருக்கணும். கீழ்ப்படிந்து நடக்கிற காரியம் அவள்கிட்ட காணப்பட்டது. அப்புறம் விசாரிக்கிறவராக என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. குழுவாக ஜெபிக்கிற ஜெபம் அவளோட வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு. அடுத்து தேவனுக்காக வைராக்கியமாக என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அப்புறம் ஞானம் உள்ளவளாக, எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு ஞானம் முக்கியம். ஞானத்தை தேவனிடத்துலேருந்து கேட்டு நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அடுத்து வந்து நன்றி உள்ளவளாக இருந்தாங்க. இப்போது இப்படி அவங்க வாழ்க்கை இருந்ததுனால, இத்தனை காரியங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இருந்ததுனால சில ஆசீர்வாதங்களை அவங்கள வந்து பெற்றுக்கிட்டாங்க. அது ஒரு சில காரியங்கள் தான். சீக்கிரம் அப்படியே ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பார்த்து நம்ம வந்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் முதல் பகுதியை செய்து, அவன் பார்வைக்கு நன்றாக இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. இப்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தயை கிடைக்க செய்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் பெண்களாகி நமக்கு இப்படிப்பட்ட காரியம் எஸ்தர்ட்ட இருந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தயை கிடைக்க செய்கிறார். அதே இது வந்து எகாய் அவளுக்கு நியமிக்கப்பட்ட
எல்லா பெண்களுக்காகவும் ஒப்புவிக்கப்பட்ட யெகாயின் வசத்தில் தான் எல்லா பெண்களும் ஒப்புவிக்கப்படுறாங்க. அவரோட கண்களில் எஸ்தருக்கு ஃபஸ்ட்டு வந்து தயை கிடைக்க தேவன் வந்து செய்கிறார். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் லாஸ்ட் பகுதி, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் என்ன கிடைச்சிது? தயை கிடைச்சிது. எல்லார் கண்கள்லையும் தயை. உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஹஸ்பண்ட் கண்களில் தயவு கிடைக்க செய்வார். உங்கள் பிள்ளைகள் கண்களில் என்ன பண்ணுவார்? தயை கிடைக்க செய்வார். உங்களுக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கண்களில் தயை கிடைக்க செய்வார். உங்களோட டீச்சர்ஸ் கண்களில் தயை கிடைக்க செய்வார். உங்கள் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கண்களில் தயை கிடைக்க செய்வார். அப்போது காண்கிற எல்லார் கண்கள்லையும் தயை கிடைத்தது. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால். இப்போ ராஜாவோட கண்களில் தயை கிடைக்குது. இப்போது ஹஸ்பண்ட் கண்களில், ராஜா இப்போ யார்? எஸ்தர் ராஜாத்திக்கு ஹஸ்பண்ட். இப்போ ஹஸ்பண்டோட கண்களில் என்ன கிடைக்குது? தயை கிடைக்குது. அப்போது 3 தயை கிடைக்க செய்கிறார். இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும்போது அவனோட அதிகாரி யெகாய் கண்களில் தயை கிடைக்குது. காண்கிற எல்லார் கண்கள்லையும் உங்களுக்கும் அதே போல தான். நீங்களும் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும்போது, எந்த ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுக்காத போது, ஜெபிக்கும்போது, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கும்போது உங்களுக்கு எல்லார் கண்கள்லையும் தயை கிடைக்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. எல்லாரை விடையும் எஸ்தர் மேலே எப்படி இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய ஹஸ்பண்ட் நம்மளை என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நேசிப்பாங்க. என்னுடைய மனைவியை போல் யாருமே இல்லை இந்த உலகத்தில். என்னை நேசிக்கவும் அவள் தான், அவளை நேசிக்கவும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய கணவரோட அன்பு நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ எஸ்தருக்கு அதே போல தான் அன்பு கிடைத்தது. ராஜாவோட அன்பு கிடைத்தது, தயையும் பட்சமும் கிடைத்தது. இப்போது கணவனோட அன்பு கிடைக்க, உங்கள் பேரண்ட்ஸோட அன்பு உங்களுக்கு வந்து கிடைக்க தேவன் வந்து கிருபை செய்வார். அடுத்து 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேயே கடைசி பகுதி, 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கடைசி பகுதி, ராஜ கிரீடத்தை அவன் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இப்போ ஒரு கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். நம்ம வந்து எல்லாரையும் நேசிக்கும்போது, எல்லாரையும் விசாரிக்கும்போது, குடும்பத்தில் நமக்கு வந்து கிரீடம், ஒரு உயர்வு, ஒரு பதவி, என் மனைவி எல்லாம் பார்த்து கொள்வாள், என் பிள்ளைங்க எல்லாம் பார்த்து கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு கிரீடம் நமக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். இங்கே ராஜாத்திக்கு, எஸ்தர் ராஜாத்திக்கு அப்படி தான். ராஜா வந்து என்ன பண்ணுறாரு? கிரீடத்தை வந்து சூட்டுறார். ராஜாத்தியாக்கி கிரீடத்தை வந்து வைக்கிறார். ராஜாத்தியாக அவரை வந்து மாற்றுறப்போ ஒரு கிரீடம் வந்து எஸ்தருக்கு கிடைச்சிது. அதே போல் நம்மளும் வந்து சமுதாயத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் ஒரு உயரமான இடத்துல தேவன் கொண்டு போய் வைப்பார். அடுத்து 4ஆம் காரியம், எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் சத்துருக்களை அழிப்பார். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு விரோதமாக செயல்படுகிற, நம்ம அமைதியாக இருந்தோன்னா, நம்ம பொறுமையாக இருந்தோன்னா, எல்லாவற்றையும் ஜெபத்தோடு செய்தோம் அப்படின்னா, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தோம் அப்படின்னா, சத்துருக்களை அவர் முற்றிலுமாக அழித்து போடுவார். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நம்முடைய வீட்டுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எல்லாரையும் தேவன் என்ன பண்ணுவார்? அழித்து போடுவார். ஆமான் வந்து எஸ்தர் அவருடைய ஜனத்துக்கு விரோதமாக என்ன பண்ணார்? எழும்பினார். அவருக்காக தான், ஆமானை அழிக்கும்படி தான் எஸ்தர் என்ன பண்ணாங்க? 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆமானை தூக்கி போட செய்தார். அதே போல் சத்துருக்களை அவரை வந்து என்ன பண்ணுவார்? அழித்து போடுவார். ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்முடைய சத்துருக்களை அழித்து போடுவார். நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும். அடுத்த காரியம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடியது. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க என்ன காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணாங்களோ அந்த காரியம், அவங்க வந்து அங்கே யூதரை வந்து அழிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. அதற்காக அவர்கள் வந்து முயற்சியை எடுத்தாங்க.
அந்த காரியம் அப்படியே மாறுதலாக முடிஞ்சது. இப்போ யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் மற்றவங்களை அவங்கள அழிக்க யாரெல்லாம் விரோதமாக எழும்புகிறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க, இப்போது அழிக்க போகிறாங்க. இப்போ காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நம்ம குடும்பங்களில் வர்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்ம வந்து இது எப்படி முடியுமோ அப்படின்னு யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் வந்து வேறு விதமாய், அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள். நம்ம நினைக்கிறது ஒன்று நினைப்போம், ஆனால் ஆண்டவர் காரியத்தை வேறு மாதிரி கொண்டு போயிடுவார். அப்போ எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து செய்யும்போது காரியத்தை வந்து தேவன் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தி ஆகிய எஸ்தருக்கு கொடுத்தான். ஆமேன். ஆமானோட வீட்டை யாருக்கு இப்போ கொடுத்துட்டாரு, எஸ்தருக்கு கொடுத்தாரு. ஆசீர்வாதங்கள் வரும். இப்படிப்பட்ட குணங்கள் நம்மள்கிட்ட இருக்கும்போது நம்மளை தேடி என்ன வரும், ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். நம்ம வந்து குடும்பத்தில் நம்மளை வந்து யாரெல்லாம் கனம் பண்ணலையோ, யாரெல்லாம் நம்மளை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க அவர்கள்லாம் நம்மளை வந்து உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எஸ்தருக்கு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து மொர்தெகா யார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட வந்து அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க, தான் யார், யூதஸ்திரீ அப்படிங்கிறத இந்த பிரச்சனையோடு தான் தெரிவிக்கிறாங்க. இப்போ வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு என்ன வருது, ஆமான கொன்னாச்சு, கொலை செஞ்சாச்சு, தூக்கு மரத்தில் தூக்கி போட்டாச்சு. இப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதம், வீடு கிடைக்குது, பெரிய வீடு. ஆமானோட ஒரு முதலமைச்சரோட வீடு எப்படி இருக்கும், பெரிய வீடு, அப்படி தானே, பங்களா. அது இப்போ யாருக்கு கிடைக்குது, எஸ்தர் ராஜாதிக்கு கிடைக்குது. அப்போ ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், தயை கிடைக்க செய்கிறார். கணவனின் அன்பு முழுமையாக என்ன பண்ணுது, கிடைக்குது. அப்புறம் ராணிக்கான ஒரு கிரீடம், நமக்கு வந்து ஒரு கிரீடம் கிடைக்குது. நம்ம இந்த வாழ்க்கையை முடித்து போன அப்புறம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் போதும் அங்கே தேவன் நமக்கு கிரீடம், நம்ம எப்படி குணங்களோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தை இப்படி நடத்தணும் அப்படின்னா அங்கே நமக்காக தேவன் ஒரு கிரீடத்தை வைத்து காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் உலகத்தில் இருக்கும்போதும் நம்முடைய கணவர் முன்பாக ஒரு கிரீடம் ஏந்திய ஒரு ராணியாக நம்மளை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம தேவன் வந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்புறம் விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை தேவன் வந்து அழிக்கிறார். எதற்காக பிரயாசப்பட்டாலோ அந்த காரியத்தில் வெற்றியை தேவன் வந்து தருகிறார். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆமேன். நம்மளும் எஸ்தர்கிட்ட இருந்த குணங்கள் நம்மள்கிட்ட வந்து காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட தேவன்கிட்ட நோக்கி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எஸ்தர் ராஜாதிகிட்ட இருந்து அதே காரியங்கள், அதே குணங்கள் எங்கள்கிட்டையும் காணப்படணும் ஆண்டவரே. நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்ப்பா. எங்களுக்கு யார் யார் உதவி செய்திருக்கிறார்களோ, நாங்கள் கஷ்டப்படும் போது, நாங்கள் நெருக்கப்படும் போது எங்களை யார் நினைத்தார்களோ, என்னோட கணவன் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய மனைவி எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா, நான் அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரை. நான் நன்றி உள்ளவளாக இருக்கணும் ஆண்டவரை. எல்லாரும் அர்ப்பணிங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நான் விசாரிக்கிறவளாக இருக்கணும் ஆண்டவரை. என் குடும்பத்தை விசாரித்து நடத்துகிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரை. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அப்பா ஸ்தோத்திரம். எஸ்தரை போல பாஸ்தோத்திரம் என்னுடைய உள்ளத்தில் போதும் என்கிற மனம் வேணும் ஆண்டவரே. வீணாக இதற்காகவும் நாங்கள் செலவழிக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்களும் செல்லுங்க, நாங்களும் பணத்தை வீணாக செலவழிக்கக்கூடாதப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். உபவாசம் இருந்து பிரச்சனைகள் வரும்போது, சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது, அப்போ ஸ்தோத்திரம், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் உமக்காக வைராக்கியமாய் இருக்கணும் ஆண்டவரே. வைராக்கியமாய் வாழணும் ஆண்டவரே.